Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. இனி விரிவான செய்திகள். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று எதிர்ப்பு பேரணியொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. மாணவர் ஒழுங்குமுறையை கைவிடுமாறு மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்தும் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இந்த எதிர்ப்பு பேரணி ஆரம்பமானது. மகாபல புலமை பரிசிலை 5000 ரூபாய் வரை அதிகரிக்குமாறும் கல்வித்துறையில் ராணுவமயமாக்கலை நிறுத்துமாறும் இலவச கல்வியை உறுதிப்படுத்துமாறும் வலியுறுத்தி இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் விஜயராம சந்தையில் இருந்து ஹைலெவல் வீதியூடாக கொழும்பை நோக்கி பேரணியாக சென்றனர். இந்த எதிர்ப்பு பேரணியினால் வாகன போக்குவரத்து ஒரு வழி பாதைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டது. கல்வித்துறையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இன்று ஆரம்பமான இந்த எதிர்ப்பு பேரணி நாளை நாடளாவிய ரீதியில் இடம்பெறும். இதேவேளை நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இந்த எதிர்ப்பு பேரணி தொடர்பில் உயர்கல்வி அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க கருத்து வெளியிட்டார். මේ කටයුතු සියල්ල පසුපස අපිට ගෙනන විදිහට ඉන්නේ විශ්වවිද්‍යාලයේ තුල නීත්‍යානුකූල பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்ற அமைப்பு இவ்வாறான அனைத்தின் பின்புலத்திலும் இருக்கிறது. தற்போது மாணவர்களின் ஆங்கில அறிவை மேம்படுத்துவதற்காக வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இயலுமானவரை பல்கலைக்கழக பாடநெறிகள் முழுமையாக ஆங்கிலத்தில் மாற்றப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழகங்களில் நிலவுகின்ற விடுதி பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இந்த வருடத்துக்குள் 60 விடுதி கட்டிடங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். அனைத்து பகுதிகளிலும் கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன. பல்கலைக்கழகங்களில் நிலவுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். பேராசிரியர்களும் விரிவுரையாளர்களும் மிகவும் சிரத்தையுடன் செயற்படுகின்றனர். අපි විශ්වවිද්‍යාලයේ වගේම ආචාර්යවරු මහාචාර්යවරු ඉතා උනන්දුයි මේ වෙනස් වීම සඳහාද කටයුතු කරමින්